கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தாவீதுடைய குணாதிசயத்தில் 2வது குணாதிசயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதில் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த தாவீது கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்றவனாக இருந்தார். என்ன சாட்சின்னு கேட்கிறீங்களா? ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவனா என்ன அர்த்தம்? என்னுடைய மனசுக்கு பிடிச்சவன் ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார். பொதுவாக நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க யாரை சொல்லுவோம்? ஒரு மனைவியிட்ட நம்ம கேட்டோம்னா கணவனை சொல்லுவாங்க, கணவன்கிட்ட கேட்டோம்னா மனைவியை சொல்லுவாங்க. இல்லை ஒரு காதலி தன்னுடைய காதலியை சொல்லுவாங்க, காதலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது ஒரு சாட்சியை தான் தாவீது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை குறித்து சொல்கிறேன், இருதயத்துக்கு ஏற்றம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே சொல்லும்போது எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு சித்தமானவர்கள் எனக்கு எது பிடிக்குதோ அதை செய்வான்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சி இந்த நாட்களில் கணவன் மனைவிக்குள்ளே இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கூட அப்படிப்பட்ட சாட்சி தன்னோட மனைவி குறித்து கொடுக்க முடியலைங்க. ஏன்னா காலம் அப்படி மோசமான காலத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி ட்ரெண்டாக வாழுறான்னு சொன்னால், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன், நான் என்னோட இஷ்டப்படி தான் வாழுவேன். நமக்கு எது வரைக்கும் செட் ஆகுதோ அது வரைக்கும் நம்மளுடைய டுகெதர்னஸை நம்ம நீடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேணால் பிரேக்கப் பண்ணிடுவோம். அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. ஆனால் இந்த தாவீது அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் கூட அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. இந்த நாட்களில் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? கணவன் மனைவிக்குள்ள கூட நீங்கள் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த தாவீதை போல நீங்கள் உங்களுடைய கணவனை நேசிங்க, உங்களுடைய மனைவியை நேசிங்க. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டவரை நேசிக்கிறவராயிருங்க. ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்யுங்க. அப்போதான் ஆண்டவர் உங்களை வந்து சாட்சி கொடுக்குற ஒரு வாழ்க்கை இந்த தாவீது வாழ்ந்தது போல நீங்களும் வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், நீங்கள் இருக்கிற சபைக்கு ஆசீர்வாதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் ஒரு சாட்சியுள்ள ஒரு தெய்வ பிள்ளையை உங்களை நிறுத்துவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. God bless you.